I welcome you to this channel Syntax. இங்கிலீஷில் பேசுகிறப்ப could be, would be இந்த ரெண்டு வார்த்தைகளும் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அதாவது இருக்க முடியும், இருக்கக்கூடும், இருக்கலாம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அகைன் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வாக்கியங்கள் ஈஸியாக எழுத முடியும். இஃப் யூ சேவ் மணி இட் would be nice. It could be safe to have an ATM card. எப்போ would be யூஸ் பண்ணணும், எப்போ could be யூஸ் பண்ணணும், இதை தெரிஞ்சுட்டு இதனுடைய கிராமரை அப்ளை பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வாக்கியங்களை ஈஸியாக எழுத முடியும். நீங்கள் உங்கள் குழந்தைகளுடன் வந்தால் நன்றாக இருக்கும், உங்களுக்கு முழு மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடும். இந்த வீடியோ எண்டில் இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன், உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் Syntax. ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாம் அந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். கேன், குட், கேனோட பாஸ்ட் டென்ஸ் குட் ரெண்டுமே ஆக்சிலரி வேர்ப், அதாவது இருக்க முடியும், குட் பி இருக்கக்கூடும், இருக்கலாம். ஓகே, அந்த வுட் பியும் அதே மீனிங் தான் கொடுக்கும், இருக்க முடியும் அப்படின்னு. வுட் பி அப்படிங்கிற வார்த்தையை விட குட் பி அப்படிங்கிற வார்த்தை பொலைட்டாக இருக்கும். ஒரு முக்கியமான ரூல், பி வேர்புக்கு அடுத்து ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும், அதாவது V3 தான் இருக்கணும். ஓகே, இப்போ சி அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம், சா அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம், சீன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த பி அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து பிசி அப்படின்னு வரக்கூடாது, பி சா அப்படின்னு வரக்கூடாது, பி சீன், அதுதான் கரெக்ட். வுட் பி அப்படிங்கிற வார்த்தையை விட குட் பி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பொலைட்டாக இருக்கும். ஓகே, திஸ் குட் பி யுவர்ஸ், இது உங்களுடையதாக இருக்கக்கூடும், இருக்க முடியும், இருக்கலாம். திஸ் குட் பி யுவர்ஸ். த ஒர்க் குட் பி டன் பை யூ, அந்த வேலை உங்களால் செய்யப்பட முடியும். ஓகே, செய்யப்பட முடியும் அப்படின்னா உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு அர்த்தம். குட் பி டன், அந்த டன் அப்படிங்கிற வார்த்தையை பாருங்கள், டூ, டிட், டன், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் டூ. ஸோ ஒவ்வொரு வேர்புக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி சென்டென்சஸ் எழுத முடியும். அதாவது குட் பி, வுட் பி, ஷால் பி, இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் பாருங்கள், த ப்ராசஸ் குட் நாட் பி கம்ப்ளீட்டட். இந்த நாட் எங்கே வருது அப்படிங்கிறத பாருங்கள். அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸில் குட் பி அப்படின்னு வருது, நெகட்டிவ் சென்டென்ஸில் குட் நாட் பி அப்படின்னு வருது. அந்த செயல்முறையை கம்ப்ளீட் பண்ண முடியவில்லை. இந்த குட் பி கேள்வியிலையும் வரும். குட் இட் நாட் பி டன், இதை செய்து முடிக்கப்படவில்லையா, குட் இட் நாட் பி டன். இந்த சென்டென்ஸில் பாருங்கள், பி வேர்புக்கு அடுத்து அட்ஜெக்டிவ் வருது பாருங்கள். இட் குட் பி ஈஸி ஃபார் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஆங்கிலம் கற்றுக்கொள்வது உங்களுக்கு சுலபமாக இருக்க முடியும், இருக்கக்கூடும். இங்கே ஈஸி அப்படிங்கிற வார்த்தை அட்ஜெக்டிவ், இது வேர்ப் கிடையாது. இந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் Syntax ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனலில் இருக்கிற வீடியோஸ் பாருங்கள். அதில் இருக்கிற மாடல் சென்டென்சஸ் மாதிரியே உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே குட் பி யூஸ் பண்ணி இந்த மாதிரி வாக்கியங்கள் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி வுட் பி யூஸ் பண்ணியும் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க. ஸோ குட் பி பார்த்தாச்சு, இப்போ வுட் பி பார்த்துருவோம். பார்த்துட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். வுட் பி இருக்கும், இருக்கலாம். ஆக்ஷன் தட் வுட் ஹேப்பன் அண்டர் சர்டன் கண்டிஷன்ஸ், அதாவது ஏதாவது வரைமுறைகளுடன் ஒரு செயல் நடக்கும்போது வுட் பி யூஸ் பண்ணணும். ஸோ அந்த முடியும் அப்படிங்கிறது இங்கே வராது, ஏன்னா அது குட் பி. ஓகே, இந்த கேன், குட் அப்படின்னாலே முடியும் அப்படின்னு அர்த்தம். ஏதாவது வரைமுறை அப்படின்னு சொன்னேன், அதாவது ஒரு கண்டிஷன் இருக்கணும். இட் வுட் பி வெரி நைஸ் இஃப் யூ கம் வித் மீ, என்னுடன் நீங்கள் வந்தால் நன்றாக இருக்கும். இட் வுட் பி வெரி நைஸ் இஃப் யூ கம் வித் மீ, அந்த இஃப் யூ கம் வித் மீ அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். ஓகே, ஒரு வரைமுறை. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வர்றது குட் பிக்கு வருமா, குட் பிக்கும் கண்டிஷன்ஸ் வரலாம், பட் இண்டிவிஜுவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் பிளேஸ் வுட் பி சேஃப் டு கீப் அவர் மணி, இந்த இடம் நமது பணத்தை வைப்பதற்கு பாதுகாப்பானதாக இருக்க முடியும், இருக்கலாம், இருக்கும். நாம் முன்னதாகவே முன்பதிவு செய்தால் டிக்கெட் கிடைக்குமா, would it be possible to get ticket if we book in advance. ஓகே, would it be possible, இருக்க முடியுமா. ஓகே, நாம் முன்னதாகவே முன்பதிவு செய்தால் டிக்கெட் கிடைக்குமா, அதாவது டிக்கெட் புக் பண்ணுறது முடியுமா, இருக்க முடியுமா அப்படின்ற கொஸ்டின். would it be possible to get ticket if we book in advance. that would be great if they give an opportunity. if they give an opportunity அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். ஓகே, that would be great. அந்த would beக்கு அடுத்து வர்ற வார்த்தை பாருங்கள், கிரேட் அப்படின்னு அட்ஜெக்டிவ் ஃபார்ம் வந்திருக்கு, இங்கே வேர்ப் வரல. ஓகே, அவர்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தால் பெரிய விஷயமாக இருக்கும், பெரிதாக இருக்கும். இப்போ நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் இங்கிலீஷ் வேர்ட் சர்ச் பண்ணுறீங்க. ஓகே, அதுதான் ப்ராக்டிஸ். ஆன்சரை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் கிடையாது. ஸோ ட்ரை பண்ணணும், எந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகுது,
அதாவது எந்த இடத்துல உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணால் தான் அந்த மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். எதனால் அங்கே நிற்கிது, என்ன ப்ராப்ளம், எதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ ஒரு சென்டென்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி எழுதி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். முடியாத இடத்துல நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்து, அதாவது ஆன்சர்ஸில் வர்ற எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சென்டென்ஸையும் குட் பி வருமா உட் பி வருமா அப்படிங்கிறத யோசித்து ஃபில் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் உங்கள் குழந்தைகளுடன் வந்தால் நன்றாக இருக்கும். இட் வுட் பி நைஸ் இஃப் யூ கம் வித் யுவர் சில்ட்ரன். நீங்கள் உங்கள் குழந்தைகளுடன் வந்தால், ஓகே, அந்த கண்டிஷன் இருக்குது பாருங்கள். அப்போ வுட் பி. உங்களுக்கு முழு மதிப்பெண்கள் கொடுக்கப்பட முடியும், கொடுக்கப்படலாம். ஓகே, கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற வார்த்தையை விட கொடுக்கப்பட முடியும் அப்படிங்கிற வார்த்தை இன்னும் மேட்சாக இருக்கும். யூ குட் பி கிவன் ஃபுல் மார்க்ஸ். அதாவது நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் அரசு கல்லூரி மாணவர்களாக இருக்கலாம். தே குட் பி கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பன்மை இருக்கிறதுனால அங்கே ஏ அப்படிங்கிற வார்த்தை வரல. தே அப்படிங்கிறது பன்மை. ஓகே, அதை எடுத்துகிட்டு ஹீ அப்படின்னு மாற்றினீங்கன்னா ஹீ குட் பி ஏ கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஓகே, அவர் அரசு கல்லூரி மாணவராக இருக்கலாம், இருக்க முடியும். அவர்கள் அரசு கல்லூரி மாணவர்களாக இருந்தால், இங்கே ஒரு கண்டிஷன் வருது பாருங்கள். அவர்கள் அரசு கல்லூரி மாணவர்களாக இருந்தால் அவர்களுக்கு சலுகைகள் கொடுப்பார்கள். இஃப் தே ஆர் கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தே வுட் பி கிவன் ஆஃபர். தே வுட் பி கிவன் ஆஃபர். அந்த வுட் பிக்கு அடுத்து இந்த கிவன் அப்படிங்கிற வார்த்தை பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் கிவ். சம்டைம்ஸ் ரெண்டையுமே ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, இங்கிலீஷில் பேசுகிறப்ப கரெக்டாக அந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சம் ரிலாக்ஸேஷன்ஸ். ஓகே, இஃப் யூ சேவ் மணி இட் வுட் பி நைஸ். இட் குட் பி சேஃப் டு ஹேவ் அன் ஏடிஎம் கார்டு. இதில் வுட் பிக்கு பதிலாக குட் பி யூஸ் பண்ண முடியும். ஸோ சம் கண்டிஷன்ஸில் அது, சம் சிச்சுவேஷன்ஸில் அது மேட்ச் ஆகுது. ஓகே, ஸோ குட் அப்படிங்கிற வார்த்தை முடியும் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கறதுனால அந்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் குட் யூஸ் பண்ணுங்கள். இட் குட் பி, தே குட் பி, ஹீ குட் பி அப்படின்னு. முடியும் அப்படின்னு இல்லாமல் இருக்கலாம், வரலாம், போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உட் பி. ஓகே, நீங்கள் பணம் சேமித்தால் மிக நன்றாக இருக்கும். இஃப் யூ சேவ் மணி இட் வுட் பி நைஸ். இந்த குட் பி உட் பியில் எது அதிகமாக யூஸ் ஆகும்? குட் பி. ஓகே, மேக்ஸிமம் யூஸ் ஆகிறது கேன் அப்படிங்கிற வார்த்தையும் குட் அப்படிங்கிற வார்த்தையும். ஸோ அதுக்கப்புறம் உட் பி. இந்த வீடியோவில் குட் பி உட் பி அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.